தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 9வது மாதத்தின் கடைசி கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 9வது மாதம் முழுவதும் கர்த்தர் நம்முடைய வார்த்தையை நம்மை நிரப்பியிருக்கிறார். தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக நாம் ஜெபத்தோடு காத்திருப்போம். இந்த கர்த்தருடைய நாளிலே கர்த்தர் நாம் கொடுத்த செய்திக்கு ஆதாரமாக உள்ள ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபிரேயருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் உள்ள 15ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல கர்த்தருடைய நாளின் காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில் நம்முடைய திருவாய்மொழிகளை கேட்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தையின்படி எங்களோடு பேசும் இடைபடும் எங்களுக்கு தேவையான இந்த நாளுக்குரிய மன்னாவினால் எங்களை திருப்தியாக்கி எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாமுக்கு கர்த்தர் பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணினார். வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதே பொறுமை மிக மிக அவசியம். அதற்கு உதாரணம் ஆபிரகாம். 25 வருஷம் பொறுமையாக இருந்து தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவன் சுதந்திரித்தான். அவனுடைய சந்ததிகளும் அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் சுதந்திரித்தார்கள். இந்த காலவேளையிலே நமக்கும் அநேக வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பொறுமை மிக மிக அவசியம். பொறுமையினாலே நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, பொறுமையோடு கூட இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். அதே எபிரேயருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்தில் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமையோடு இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் ஆவியானவர் அறிவுறுத்துகிறார். அந்த வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனம். எபிரேயர் 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு அவசியமா இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படி பொறுமை அவசியமா இருக்கிறது. முதல் வசனத்தில் பொறுமையை மாத்திரம் நாம் பார்த்தோம். ஆனால் இந்த வசனத்தில் பொறுமையோடு கூடிய தேவ சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். இது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட ஆலோசனைகள். ஆனால் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதானமான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் தான் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தில் உள்ள காரியங்கள் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி ராபோஜனத்தில் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிக்கிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நீங்களும் நானும் ஒன்றாக இருக்கும்போது நான் உங்களை என்னோடு கூட இணைத்துக் கொள்ளும்படியாக நான் வருவேன். உங்களை என்னோடு கூட அழைத்துக் கொள்ளும்படியாக வருவேன்னு சொல்லலாம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், தேவன் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொடுக்க, அதுதான் நம்முடைய பரலோகம். தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற ஒரு ஸ்தலம். நம்மை ரட்சித்த நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் இருக்கும் இடத்திலே நம்மை சேர்த்துக் கொள்ளும்படியாக சீக்கிரமாக வரப்போகிறார். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பிரதானமான வாக்கு தத்துவம். ஆபிரகாம் சந்ததிக்கு கானானை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தேவன் வாக்கு பண்ணினார். ஆனால் இக்கால தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு, புதிய ஏற்பாட்டின் பல காலத்தில் வாழ்ந்து நமக்கு தேவன் பரலோகத்தை வாக்கு பண்ணியிருக்க பரம கானானை. அந்த பரம கானானுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது முக்கியமாக தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிற மணவாட்டி சபையை தான் மணவாளனாகிய இயேசு சீக்கிரமாக வந்து தாம் ஆயத்தம் பண்ண இடத்துல கொண்டு போய் சேர்க்க போகிறார். இந்த கால வேளையில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டு சொல்லிருக்காரு, என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டா அதில் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. என் சித்தம் என்னவோ அதை செய்தால் தான் நீ மேலே வர முடியும் அப்படிங்கிறார். இந்த காலவெளியில் தேவனுடைய சித்தம் என்ன? பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு நாம் என்ன தேவ சித்தம் செய்ய வேண்டும்? அதுதான் இன்னைக்கு கர்த்தர் செய்தியாக சொல்லியிருக்கிறார். தேவ சித்தம் செய்கிறவன் முதலாவது என்ன செய்வான்னு கேட்டால் கனி கொடுக்கிறவனாக இருப்பான். கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது கனி. கனி கொடுக்கும்படியாக தான் கர்த்தர் நம்ம சபைகளை நாட்டி வைத்திருக்கிறார். சபைக்குள்ளே நம்மை கொண்டு வந்த நோக்கமே நாம் கனியுள்ள ஜீவியம் செய்ய வேண்டும். கனியுள்ள வாழ்க்கை இல்லாத ஜீவியம் வெறுமையான ஜீவியம்.
ஆண்டவர் ஒரு உதாரணத்தை சொல்லும்போது, கனி இல்லாத மரம் ஏன் நிலத்தை ஏன் கெடுக்கிறது, வெட்டி போடு என்று தோட்டக்காரனை பார்த்து சொல்கிறார். தோட்டக்காரன் கெஞ்சுகிறார், இன்னும் ஒரு வருஷம் இதுக்கு கொத்தி எரு போடலாம், கனி கொடுத்தால் பார்க்கலாம், இல்லாவிட்டால் வெட்டி போடலாம் என்று சொல்கிறார். கனி இல்லாத ஒரு அத்தி மரத்தை பார்த்து கர்த்தர் சபித்தார். உடனே அது பட்டு போனது. இந்த காலவெளியில் கர்த்தர் கனியை எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கனியுள்ள ஜீவியம் என்றால் என்ன? கனியுள்ள ஜீவியம் என்பது நம்முடைய சுவாபத்தை குறிக்கிறது. நாம் இல்லாத நம்முடைய ஆப்சன்ஸில், நம்முடைய இல்லாத நிலைகளை நம்ம குறித்து என்ன பேசுகிறாங்க, நம்மளை குறித்து என்ன பேசிக்கொள்ளுங்க, அதுதான் நம்முடைய கனி. மத்தேயு சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு மரித்த பின்பு ஒரு போர் சேவையில் அவருடைய சிலுவை அண்டையில் சொல்கிறான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். இதுவரைக்கும் அவங்க விசுவாசிக்கல, அவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னதுனால தான் சிலுவையில் அறைஞ்சாங்க. அவரோட மரணத்துக்கு முன்பு ஏற்பட்ட பூமியை, இயற்கையின் சீற்றங்கள், கல்லறையை வெடித்த அநேக பரிசுத்தவான்கள் உயிரோட எழுமதெல்லாம் கண்டு அவங்க என்ன சொல்கிறான், மெய்யாகவே ஒரு தேவனுடைய குமாரன். இவர் தேவனுடைய குமாரன் என்று பேர் வாங்கிறதுக்கு அவ்வளோ அடிகள் பட்டார். அவங்களால ஒத்துக்கொள்ளப்படுவது. அப்பொழுது நிறைய பேர் ஒத்துக்கொள்ள போர் சேவன்மார் தான் சொல்வதை நாம் அறிகிறோம். பிரியமானவர்களே, நாம் ஒரு தேவனுடைய பிள்ளை என்பது பேர் வாங்குறது ஒரு சுலபமான காரியம் அல்ல. அதான் கனியுள்ள ஜீவியம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், மெய்யாகவே உண்மையாகவே ஆண்டுடைய பிள்ளை தான், உண்மையாகவே ஆண்டுடைய பிள்ளை தான் அப்படின்னு பேர் வாங்கணும். அதுதான் கனியுள்ள ஒரு ஜீவியம். இப்படிப்பட்ட கனியுள்ள ஜீவியம் செய்யாதவன் பரலோக இடத்துல போக முடியாது. தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் கனியுள்ள வாழ்க்கை வாழ்வான். நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேணும். நம்முடைய இந்த உலகம், நம்ம வாழ்கிற சமுதாயம், நம்முடைய குடும்பம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு, நம்முடைய வாழ்க்கை துணையெல்லாம் என்ன பேசுகிறாங்க நம்மளை குறித்து? உங்களுடைய வாழ்க்கை துணை என்ன சொல்கிறாங்க? நீங்கள் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறாங்களா? உண்மையாகவே நீங்கள் ஆளுடைய பிள்ளைன்னு சொல்கிறாங்களா? அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற கனியுள்ள வாழ்க்கை. இன்னும் விரிவாக கனியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாசிக்கணும்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 ஆவியின் கனிகளை குறித்து வாசிக்கிறோம். அதில் சொல்லப்பட்ட எல்லா காரியமும் நமக்குள் இருக்கிறதான கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக, கர்த்தர் உணர்த்துவாராக. இவ்வளவு பாடுகளை நம்ம பட்டு நரகத்துக்காக போகணும், ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு. கனியுள்ள ஜீவியத்தை நாம் நாடுவோம், கனியுள்ள வாழ்க்கை செய்வோம். நிச்சயமாக நாம் பரலோகம் போய் சேர்வதற்கு ஆவியானவர் நம்ம உதவி செய்வார். கனியுள்ள வாழ்க்கைக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். தேவ சித்தம் செய்கிறவன் கனி கொடுக்கிற ஜீவியம் செய்வான். ஒன்று. இரண்டாவது, தேவ சித்தம் செய்கிறவன் என்ன செய்வான்னு கேட்டா, 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, தொடர்ந்து பரிசுத்தமா இருப்பான். நீங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. தொடர்ந்து பரிசுத்தமா இருப்பான். கனியுள்ள ஜீவியம் செய்கிறவன் பரிசுத்தம் உள்ளவனாக இருப்பான். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் பரிசுத்தம் கிடையாது. தினந்தோறும் பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கணும். தினந்தோறும் கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். இயேசு நமக்காக ஏன் மரித்தார்? நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து மரித்தார். பரிசுத்த ஜீவியம் நாம் செய்யும்போது இயேசு மரித்தார். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு பரிசுத்தம், அவருடைய வாழ்க்கை வளர்ப்பு பரிசுத்தம், அவருடைய ஊழியம் பரிசுத்தம், அவருடைய மரணம் பரிசுத்தம், அவருடைய அடக்கம் பண்ணுதல் பரிசுத்தம், அவருடைய உயிர்த்தெழுதலும் பரிசுத்தம். ஆண்டவராக இயேசு, பரிசுத்தராக இயேசுவை சேவிக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டே போக வேண்டும். நாம் பரிசுத்தர்களாக இருந்து கொண்டே இருக்கணும். தினந்தோறும் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கணும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்குது. எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 3-5 நீங்கள் வாசிங்கன்னா, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் எசேக்கியேலை எங்கே நடத்தி கொண்டு போனாரா? ஒரு ஆற்றுக்குள்ளே நடத்தி கொண்டு போகிற, கணுக்காலால் நடத்துறாரு, முழங்காலால் நடத்துறாரு, இடுப்பளவு நடத்துறாரு, அப்புறம் நீச்சல் ஆழத்துக்குள்ள நடத்துறாரு. இதான் பரிசுத்தத்தின் அளவு. ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தத்தில் வளரும் போது பரிசுத்தம் முழுமை அடையும். நாம் முழுமையாக பரிசுத்தம் அடைஞ்சோன்னா கர்த்தர் நம்முடைய ராஜ்யத்தை சேர்த்துருவார். பரிசுத்தம் இல்லாதனால தான் இங்கே சுற்றிட்டு இருக்கிறோம். இன்னும் நம்ம பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கணும், இன்னும் பரிசுத்தம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். வெளிப்படுத்தல இயேசு சொல்றாரு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்து, நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலவெளியில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நாம் பரிசுத்தமாக இருக்கணும். நாம் இன்னும் பரிசுத்தத்தில் முன்னேற வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். முதலாவது, தேவசித்தம் செய்கிறவன் கனி கொடுப்பான். இரண்டாவது, தேவசித்தம் செய்கிறவன் பரிசுத்தமாய் தொடர்ந்து பரிசுத்தமாக இருப்பான். மூன்றாவதாக, தேவசித்தம் செய்கிற என்ன செய்வான்னு கேட்டால், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வான். 1 தெசலோனிக்கர் 5:18 எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யணும். எப்பெல்லாம் ஸ்தோத்திரம் செய்யணும்? எல்லாவற்றிலும். தீமையை அனுபவிக்கும் போதும், தீமை செய்வங்களை பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணணும். நன்மை செய்வங்களை பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணணும். தீமையை கர்த்தர் வாழ்க்கையில் அனுமதித்தாலும்
அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். எல்லா நிலையிலும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தம். தேவ சித்தம் செய்கிறவன் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வான். நாம் பிரவேசிக்க வேண்டிய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க அந்த ராஜ்யத்துக்குள்ள போக வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஸ்தோத்தரித்து நாம் தேவ கிருபைகளை பெருக வேண்டும். வசனம் 15 வாசனை, தீமைக்கு தீமை செய்யாமல் ஸ்தோத்திரம் செய்வதே தகும். 1 தெசலோனிக்கேயர் எழுதின நிருபத்தில் 5:15 வாசனை, தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, தீமையை நன்மையினால வெல்லணும். ரோமர் 12:21 வாசிக்கும் போது, நீ தீமையினால வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால வெல்லு. தீமை செய்வோம், நன்மை செய்வோம். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த காலங்களில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் தீமையை நன்மையாலே வெல்லுவோம். ரோமர் 6:16-19 வாசப்படி, சாத்தானை நம்முடைய கால்களை போட்டு மிதிப்பதற்கு, கர்த்தர் சாத்தானை நம்முடைய கால்களை போட்டு நசுக்கி போடுவதற்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், நாம் தீமைக்கு பேதைகளாக இருக்க வேண்டும், நன்மைக்கு ஞானிகளாக இருக்க வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. இதுவரை நடத்தி வந்த எபினேசர் தொடர்ந்து உங்களை நடத்தி பெரிய காரியங்கள் வாக்கில் செய்வாராக. தேவனுடைய சித்தம் செய்கிறவன் அவன் தொடர்ந்து என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, எல்லாவற்றும் ஸ்தோத்திரம் பண்ணுவான். முதலாவது கனி கொடுப்பான், இரண்டாவது தொடர்ந்து பரிசுத்தமாக இருப்பான், மூன்றாவது எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வான். கடைசியாக தேவனுடைய சித்தம் செய்கிறவன் என்ன செய்வான் என்று கேட்டிங்கன்னா, அவன் சோர்ந்து போகாமல் நன்மை செய்வான். நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போகவே கூடாது. தீமை செய்யறவங்களும் நன்மை செய்யணும். நம்ம நன்மை செய்கிறவங்கள டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி, மனமடிவாக்குற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. இயேசு நன்மை செய்தார். தன்னை சிறைபிடிக்க வந்தவர்கள் மத்தியில் இயேசு நன்மை செய்தார். மல்கூசின் காதை பேதுரு வெட்டின போது உடனே ஆண்டவர் அற்புதம் செய்தார். திடீர்னு அப்பொழுதுதான் வெட்டப்பட்ட காது ரத்தம் சொட்டி கொண்டு இருக்குது. உடனே கீழெல்லாம் ரத்தம் சிந்தி இருக்குது. உடனே கர்த்தர் அற்புதம் செய்து காதை ஒட்ட வச்சுட்டார். நன்மை செய்ததில் இயேசு சோர்ந்து போகவே இல்லை, எல்லாவற்றிலும் நன்மை செய்தார். நாமும் கூட நன்மை செய்கிறவங்களுக்கு தான் சோர்வு வரும். சோர்வு அப்படிங்கிறது பிசாசு எடுக்கிற மிகப்பெரிய பலத்த ஆயுதம். அதுக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. சோர்ந்து போகாமல் நாம் நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்வங்களுக்கு சோர்வு வரும், டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. தொடர்ந்து நாம் நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவை போல ஒவ்வொரு நாளும் நன்மை செய்ய. இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி வந்தாராம். அப்போஸ்தலர் 10:32 வாசிக்கும் போது, பரிசுத்தாவியின் வல்லமை அவர் மேல இருந்தனால அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றிட்டு வந்தார். நம்ம தொடர்ந்து நன்மை செய்யணும்னா பரிசுத்தாவின் வல்லமை, அபிஷேகம், அனாயிட்டிங் நமக்கு தேவை. அந்த அபிஷேகம் இருந்தால் தான் நம்ம தொடர்ந்து நன்மை செய்ய முடியும். நன்மை செய்கிறவங்க மேலே ஒரு விசேஷத்து ஒரு அபிஷேகம். அது எல்லா சூழ்நிலை ஓடி 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 நன்மை செய்வாங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, சோர்ந்து போகாமல் செய்வாங்க, தனக்குள்ளெல்லாம் இழந்து கூட அவங்க செய்வாங்க. ஆதி அப்போஸ்தல சபையில் நடந்த எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தல பாதத்தில் கொண்டு வந்து வச்சாங்க. காரணம், பரிசுத்தாவின் ஊற்றப்பட்ட காலம். நம்மளும் பரிசுத்தாவின் ஊற்றப்படும் போது நாம் நமக்கென்று சேர்த்து வைக்காமல் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கொடுப்போம். இந்த கால வேளையில் ஆண்டோட கருத்தை நம்ம ஒப்புக் கொடுக்கலாமா? நம்ம எவ்வளோ பாடுகளை பட்டு கர்த்தரோட ராஜ்யத்துக்கு போகிறது மிக மிக முக்கியம். தேவனுடைய ராஜ்யத்தை யார் பிரவேசிப்பா? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் மாத்திரம்தான். முதலாவது கனி கொடுக்கிறவங்களாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறாங்க. இரண்டாவது தேவ சித்தத்தை செய்கிறவங்க தொடர்ந்து பரிசுத்தமாக இருப்பாங்க. பரிசுத்த தொய்வே இருக்கக்கூடாது, பரிசுத்தம் முன்னேறிக்கிட்டே இருக்கணும். மூன்றாவது யார் தேவ சித்தம் செய்கிறவன்னு கேட்டால் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுறவங்க. கடைசியாக தேவ சித்தம் யார் செய்கிறவன்னு கேட்டால் சோர்ந்து போகாமல் நன்மை செய்து கொண்டே இருப்பவங்க. இந்த கால வேளையில் ஆண்டவர் கருத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்துக்கு என்ன ஒப்புக் கொடுக்குறப்பா. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஒப்புக் கொடுத்தார் அல்லவா? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று தேவ சித்தம் செய்கிறவளா நாம் மாறுவோம். ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் செய்கிறவனா என்னை மாற்றுங்க, கனி கொடுக்குறவனா என்னை மாற்றுங்க, தொடர்ந்து பரிசுத்தமுள்ளவனா என்னை மாற்றுங்க. ஆண்டவரே, சோர்ந்து போகால் நன்மை செய்கிறவனா என்னை மாற்றுங்க. ஆண்டவரே, எல்லாவற்றிலும் தீமையை நான் நன்மையாய் வெல்ல எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவருக்கு ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆனால் இந்த மாதத்தின் கடைசி கர்த்தருடைய நாளுக்குள்ளே எங்களை கொண்டு வந்துரு. விசேஷமாக இந்த மாதத்தில் கொடுத்த இந்த கடைசி வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தகப்பனே, நம்முடைய சித்தத்தின்படி செய்து ஆண்டவரே, நம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆண்டவர் எங்களுக்கு இந்த ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்க அந்த ஸ்தலத்துக்குள்ள நாங்கள் பிரவேசிக்க எங்களை கனி கொடுக்கிறவளாக மாற்றுங்கப்பா. எங்களை பரிசுத்தமுள்ளவளாக மாற்றுங்க. நாங்கள் எப்பொழுது நன்மை செய்கிறவளாக எங்களை மாற்றுங்கப்பா. எங்களை உம்மோடு இணைந்தவர்களாக மாற்றுங்க. நம்முடைய நாமத்தை மையப்படுத்தும் இந்த வார்த்தை கேட்டும் மக்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே என் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும். உடைய ஸ்தலத்துக்குள்ளே வந்து சேர கர்த்தர் கிருபை கொடுத்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருப்பார், கர்த்தர் நடத்துவார்.